மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சிறப்பு நகர்வுகளை நீங்கள் இப்போது அறிந்திருப்பீர்கள். இப்போது தாக்குதல் நடத்துவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த எபிசோடில் நாம் ஓபன் கேம் தந்திரங்களை ஓபன் கேம் டாக்டிக்ஸ் பற்றி பார்க்கப் போகிறோம். 2 வீரர்களும் ராஜாவின் சிப்பாயுடன் ஆட்டத்தை தொடங்கும் போது இத்தகைய வடிவங்கள் அடிக்கடி தோன்றும். முதலாவது 4 ஃபோர்க். ஒரு காய் ஒரே நேரத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட காய்களை தாக்கும் போது அது 4 எனப்படும். இந்த உதாரணத்தை பாருங்கள். வெள்ளை குதிரை இல் அமர்ந்து கருப்பு ராஜா மற்றும் யானை இரண்டையும் ஒரே நேரத்தில் தாக்குகிறது. கவனித்துப் பார்த்தால் இல் இருக்கும் வெள்ளை மந்திரி குதிரைக்கு பாதுகாப்பாக இருப்பதை நீங்கள் காணலாம். எனவே கருப்பு ராஜாவை நகர்த்துவதைத் தவிர வேறு வழியில்லை. இதனால் யானையை நாம் எளிதாக வெட்டலாம். அடுத்தது பின். ஒரு காய் மற்றொரு காய்க்கு பின்னால் இருக்கும் அதிக மதிப்புள்ள காயை சிக்க வைக்கும் போது பின் ஏற்படுகிறது. இங்கே இல் இருக்கும் வெள்ளை மந்திரி கருப்பு குதிரையை ராணியுடன் சேர்த்து பின் செய்கிறது. குதிரை நகர்ந்தால் ராணி வெட்டப்படும். இது உங்கள் எதிராளியின் நகர்வுகளை முற்றிலுமாக முடக்கிவிடும். இறுதியாக ஸ்கிவர். இது பின் என்பதற்கு நேர்மாறானது. இங்கே அதிக மதிப்புள்ள காய், அதாவது ராஜா, முன்னால் இருக்கும். இல் இருக்கும் வெள்ளை மந்திரி ராஜாவை தாக்குவதை பாருங்கள். ராஜா தப்பிக்க நகரும்போது அவருக்குப் பின்னால் இல் இருக்கும் யானை பாதுகாப்பில்லாமல் போகிறது. அங்கேதான் நாம் அந்த யானையை வெட்டுகிறோம். இது ஆட்டத்தையே மாற்றக்கூடிய ஒரு தந்திரமாகும். தந்திரங்கள் டாக்டிக்ஸ் என்பது நீங்கள் ஆட்டத்தை வெல்ல பயன்படுத்தும் ஆயுதங்கள். இந்த 3 வடிவங்களைக் கண்டறிய பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் ஆட்டத்தை தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரலாம். அடுத்த எபிசோடில் அடிப்படை ஓபனிங் விதிகளைப் பற்றிப் பார்ப்போம். அதுவரை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.